எங்கள் வீட்டுக்காரர் கூட படுத்து புள்ள பெற்றுக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷ பக்கத்தில் படுப்போம் மேன். உங்ககிட்ட நான் பப்ளிக்காக சொல்கிறேன், அது வெளியாளுக்கிட்ட போகிற சம்மந்தம் தானே மேன். உங்கள் பேர் தம்பி? சரண்ராஜ். நீங்கள் லவ் மேரேஜா? ஆமாம். எவ்வளோ வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். சரி, சொல்லுங்கள், எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 2007 ஆச்சு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வண்டி ஓட்டுறேன், கண்டெய்னர் வண்டி ஓட்டுறேன். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா கல்யாணத்துக்கு? இல்லை மேடம். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நானே கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன் மேடம். அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? பக்கத்து வீடு மேடம். அவங்க பேர்? பானு. இப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி மேடம். அப்போ அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? பொண்ணு வீட்டில்? பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா தான் கூட வந்து கல்யாணமே பண்ணி வச்சாங்க. தம்பிலாம் இருக்காங்க, அவங்களாம் இங்கே வண்ணார்பேட்டையில் இருக்காங்க. அவங்களாம் யாரும் வர மாட்டாங்க மேடம். அவங்க அம்மா கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் குடும்ப நடத்த ஒழுங்காக தான் மேடம் இருந்தாங்க. ஏறுன்னு இதுமாரி பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன பிரச்சனை ஆச்சு? அதான் இதுமாரி நிறைய பேர் சுற்றுறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்தது? எப்படி பிரச்சனை வந்தது? அதான் மேடம், நிறைய பசங்க வீட்டாண்டா வருவாங்க, தேடிக்கின்னு வருவாங்க. யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? நான் பார்த்துருக்கேன். சரி, யார் இந்த பசங்களாம் வரான்னு கேட்டா சிவாவை தேடின்னு வராங்க. யாரு சிவா? சிவானா ஒரு பொம்பளை மேடம், இந்த விபச்சாரம் பண்ற மாதிரி அந்த பொம்பளை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம். ஏன் பசங்களாம் இங்க வராங்க அப்படின்னு கேட்டேன். இந்த 8 வருஷம் யாரும் வரல? யாரும் வரல. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க தேடின்னு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க வீட்டாண்ட. சிவாவை தேடின்னு வந்தாங்க. நானே சொன்னேன், சிவாவை தேடின்னு வரனா இங்கே ஏன் வரணும், அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். நான் அதுக்குள்ள அது கண்டிச்சேன். நான் அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க வந்து தப்பானவங்க, நான் வந்து நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லுவோம், அது கொஞ்சம் அதான் என் எதிர்க்க பேசுறது கிடையாது. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் மேடம். பார்த்து பல்ல இவங்களும் இன்னொரு பையனை உட்காந்து பேசினுக்கிறாங்க. நான் வந்ததை பார்த்து அந்த பையன் கடற்கடன் போய் பாத்ரூம் ஒழிஞ்சினான். பேசணும் தப்பு இல்லாதவங்க பேசின்னு தானே இருப்பாங்க, ஏன் பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டு ஒரே சண்டை ஆகி போச்சு மேடம். அன்றைக்கி சண்டை அடிச்சுட்டு தூக்க போட்டுக்கணும். ஏன் தூக்க போட்டுக்கணும்? இந்த மாதிரி பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து போய் போட்டுட்டு புள்ளிய வாபஸ்ட்டா பார்த்துங்க சொல்லிட்டு அதோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல வந்து தப்பு செஞ்சுன்னு தான் சொல்றாங்க. நைட்டு 2-1 மணிக்கு இந்த மாதிரி வீட்டில் செவரேறி குச்சி அடிக்கடி நிறைய பேர் வராங்க போல மேடம் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு. யாரு சொன்னாங்க? ஐயோ, கையங்காலமாக பார்த்து போலீஸே பிடிச்சிருக்காங்க மேடம். உங்களுக்கு பசங்களுக்கு செலவு கொடுக்க சொல்றாங்க. இப்போ என்கிட்ட வந்து பேசி பார்த்தாங்க மேடம். நான் வந்து எதுக்கும் ஒத்து வரல. நடுப்பு ஊனமுற்ற பிள்ளையே விட்டுட்டாங்க மேடம். என்ன பையனுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏந்து சரியா பேச என்ன செய்யணும்? அதெல்லாம உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதை பத்தி இது வரைக்கும் என்கிட்ட சொல்ல முடியும். என் மேல தப்பு இருக்குதுன்னு சொல்லல. இப்போ அவங்க என்கிட்ட என்னென்ன பேசினாங்க, என்னென்ன மிரட்டினாங்க எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். சண்டை போட்டு நான் வேலைக்கு போகிறப்போ பசங்க யாராவது செவரு வச்சு வீட்டில் நைட்டு டெய்லி அதுமாதிரி நைட்டில் வந்துட்டு திருப்பி காலையில் வீட்டுக்குள்ளேயே வந்து போயிடுது. இது மாதிரி பக்கத்து வீட்டில் பார்த்துருக்காங்க. சண்டை கிடையாது மேடம். இது இந்த மாதிரி பல பசங்க கூட பைக்கில் போகிறது சுற்றுறது உங்களுக்கு பிடிக்கல. இது மாதிரி வீட்டில் வந்து அது மாதிரி கேட்டு கூட நான் சண்டை கூட போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி ஆள் வந்தோன்னே அவங்க முழிச்சிட்டு குரல் குத்துற பசங்க ஓடிட்டு இருக்காங்க. மறுநாள் என்ன பண்ணாங்க, இவங்க செவரேறி குச்சி வந்துருக்கிறான். இப்போ பையன் உள்ளே போயிட்டுறான். உள்ளே போனோன்னா இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, கதவை டாப்பால் போட்டு போலீஸை வர வச்சு புடிச்சு குத்தாங்க. புடிச்சு குத்துக்கு நான் தான் வர வச்சேன் பையனை. என்ன பண்ண போறீங்க வீடு? தம்பி, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க மனைவி வந்து பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. அந்த தெருவுல போயிட்டு இந்த பானு பொண்ணு எப்படி விசாரிச்சுன்னா வேற யாரும் இல்ல, மத்தவங்கள்ட்ட கேட்க தேவையில்லையே. உங்க மனைவிட்டே நான் பேசுறேன். பானு தானே? சொல்லுங்க பானு, என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து ஒரு அமக்கலை பண்ணுறாருமா. அவனை வச்சிருக்கேன் இவனை வச்சிருக்கேன்றாரு. என்ன பிரச்சனை? அவங்கள வச்சுன்னு அண்ணன் தம்பி பேச்சு ரொம்ப கேட்குறாருமா. அண்ணன் தம்பி பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் எனக்கு வாழ்க்கை வேண்டாம். ஒரே தானே கூட இருந்தீங்க? தனியாக தாம்மா. ஃபர்ஸ்ட் அம்மா கூட இருந்தோம். 2 பாப்பா பிறக்கும் 3 பாப்பா பிறக்கும் போது கூட தான் இருந்தோம். அப்புறம் இடையில கொஞ்சம் சண்டை வந்து தனியாக கூட்டு போயிட்டாப்புல. நீங்க முதல்ல 2 பசங்க பிறக்கிறது வரைக்கும் உங்க அம்மா வீட்டில் இருந்தீங்களா? அங்கதான் உங்க வீட்டுக்காரரும் இருந்தாரு? ஆமா, எல்லாம் ஒன்னா ஃபேமிலியா தான் இருந்தோம். அதுக்கு அப்படி இதே மாதிரி இருப்பி அவனை வச்சிருக்க இவனை வச்சு பேசுறவங்களா எப்படி மேம்? இல்ல, மால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் அந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு சிவகாமி. அவங்க யாரு? அவங்க ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும்போது பழக்கம். ஒரே என்ன வேலை செய்யறாங்க? பூ கட்டுறாங்கம்மா. அவங்கள வச்சுதான் அவங்க தம்பி எனக்கு பழக்கம், மணியை வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஊரே சொல்லிட்டாங்க. அது அவங்க தம்பி மணியை வச்சிருக்கேன்ட்டு என் மேல போய் சிவகாமி. அப்ப கூட அவங்க கிட்ட நான் பேசதான் செஞ்சேன். இப்ப அவங்க பையன் கொஞ்சம் கேஸ்ல இருக்கான்ட்டு அவங்க தலைவர் மாதிரிவா இருக்காங்க, இங்க வெளியே இருக்காங்க. பையன் கொஞ்சம் திருடுவான், குத்துவான். சிவகாமிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப்ல.
ஆமா, இது புருஷனை விட முக்கியமா ஃபேமிலியை விட முக்கியம் அப்படி என்னதுமா? இல்லம்மா அவங்க வீட்டுல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்மா. ஏன் பிடிக்கும்? வீட்டுக்கு பிடிக்கும், அவரும் பிடிக்கும். அவரும் சில நாள் பேசின்னு தான் இருந்தாரு. அவங்க மட்டும் இல்லம்மா, அவங்க ஃபேமிலியே தான் எனக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்டே காத்து விக்கி, அவர் பேர் விக்கி. அவர் மூலியமாவும் தொடர்பு வந்து வேண்டான்னு விட்டு போயிட்டேன். இப்ப மணி மூலியமா தொடர்பு வந்து வேண்டான்னு விட்டு போயிட்டேன். இத்தனை பேரை நான் வச்சுன்னு இருக்கேன்றாங்க. வச்சுன்னு இருக்கேன் வச்சுன்னு என்ன மேம் காரணம்? எதனாவது ஒண்ணு சொல்லணும்ல மேம். வந்திருக்குன்னு உங்க வீட்டுக்காரர் சொன்னதுனால விட்டுட்டு போயிட்டேங்க. ஆமா. இப்ப அவரு பண்ற தப்புலாம் நம்மளுக்கு என்ன தப்பு பண்றாரு? அவரு 2-3 லேடி வச்சுன்னு இருக்காரு மேம். ஏற்கனவே உங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு பையன் ஃப்ரெண்டு மேம், அவன் ஃப்ரெண்டு காசு வாங்கிட்டு போனா மேம். காமேஷ் தான் ஃப்ரெண்டு தான். இதுல இருக்கு ரூம்மேட். உங்களுக்கு ஃப்ரெண்டு? எனக்கு அஜாக்ஸ்ல போகும்போது வரும்போது அங்க கம்பெனி இருக்கு, அங்க பழக்கம். பையனை 4 மணிக்கு இட்டு வருவேன்ல, அப்போ பழக்கம். நல்லா பேசி ஒரு நாள் காசு கேட்டாரு. போன் அடுக்குதான் வச்சிருந்தாரு. அந்த போன் கூட கையில தான் வச்சிருக்கேன். நான் போன் கொடுத்தோன்னே நீங்க காசு கொடுங்கன்னு தப்பா நினைச்சு எல்லாரும் போலீஸ் வர வச்சாங்க. நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். 11:30 மணிக்கு வந்து காசு கேட்டு நீங்க கொடுப்பீங்க. அதடா நம்ம எல்லாம் முட்டாளுங்க. இல்ல மேம், உண்மையிலே 11:30 மணிக்கு காசு கேட்டாங்களா? இவங்க போன் அடகு வச்சு காசு கொடுத்தாங்களா? அர்ஜென்ட்டுக்கு ஊருக்கு போறேன்னு கேக்குறாங்க மேம். எப்படி மேம்? என்னமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் மேம். பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். ஐயா, நல்லா பேசுறீங்க. இல்ல மேம், உண்மைதானே மேம் சொல்றேன். என்னமா ப்ராப்ளம் சொல்லு. அதான் மேம் பிரச்சனை. நான் 3வது இவனை வச்சுன்னு இருக்கிறேன் மாப்பிள்ள. வேற என்ன சொல்றாருமா? அப்படி கூட இல்ல. என்னன்னு மேம்? வேற சிவகாமி கிட்ட பேசுறேன்டா. நம்ம பத்தி தப்பான ஒரு விஷயம் சொல்றாரு. அதான் நீங்க சொல்லுங்க. நான் ஆமாவா இல்ல நான் சொல்லுவேன். நான் எப்படிமா சொல்றது? உனக்கு தெரியாதுதா? கேளு மேம். நான் தெரியாதுதாமா. சிவகாமியை பத்தி தப்பா சொல்றாரு. அவங்க தப்பானவங்க தான் மேம், இல்லன்னு சொல்ல. இப்ப அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னும் ஒரு போன் பண்ணல மேம். நம்ம பாலியல் தொழில் செய்யறதா சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேம். இல்லையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் தப்பானவங்க ஏன் சொன்னீங்க? அவங்க வேற ஆளை வச்சுன்னு இருக்கனால இவங்க கதை கட்டுறாங்க. தப்பானவங்க தான் ஈஸியா சொல்றீங்க. இல்ல மேம், ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இல்ல மேம், அவங்க அவர் சொல்றது குற்றச்சாட்டு வேற மாதிரி இருக்குமா? 8 வருஷம் நல்லா இருந்தீங்க, திடீர்னு ஏமா இப்படி எல்லாம்? அதான் மேம். அவங்களுக்கு எவ்வளவு நாளா சிவகாமியை தெரியும்? எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. இப்ப இடையில ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க லேடிக்கு ஃபோன் பண்ணி என் மாதிரி வீட்டுல ஃபேமிலிக்கு அம்மா போட்டிருக்கு, நான் வந்து தங்குறேன்னு இருக்காப்புல. அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எனக்கு அவங்க அண்ணன் தம்பி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு யார் தொல்லையா இல்லைன்னா நான் இப்ப கூட வேலை ரெடி மேம். ஏன் அண்ணன் தம்பி மேல குறுப்பா? மேம் அண்ணன் தம்பினா எதனா ஒரு பிரச்சனைனா வரணும். அதில் ஒரு சண்டை ஒன்று இருந்தது மேம். எங்க வீட்டுக்காருக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஸ்டேஷன் வரையும் போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், அண்ணா இதுமாதிரி சண்டைண்ணா. நீங்களாச்சும் அவனாச்சு நான்லாம் வரலாமா அப்படின்னாங்க. அப்போ எங்க பிரச்சனைக்கு மட்டும் நீங்க ஏன் வரீங்க? இருக்கிற பொருளை நீங்க ஏன் எடுக்கிறீங்க? என்ன பொருள் எடுத்தாங்க? வீட்டுல இருக்கிற கட்டில பீருவை எல்லாம் அவங்க வீட்டுல போய் வைக்கிறாங்க. அதாங்க அண்ணன் தம்பிகளோட வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அண்ணன் கூட. ஆமா மேம். அவன் என்ன கேக்குறான், பானு உன் தொட்டு தொட்டு பேசட்டா, சரவணா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? மேல அவங்கள கைப்பட்டாரு, அவங்க மாமனார கை போடுறாரு. என்ன சரவணா இது மாதிரி கேக்குறான், அதெல்லாம் விடுப்பானு எதுவும் கேட்டுக்காது. அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டேன், வெளியால் பண்ண மாட்டேன்னு கேப்பியா? அது நியாயமா? அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய வாட்டி வீட்டுல செவரேறு குதிச்சு உள்ள ஆளு வர்றாங்க. ஒரு வாட்டி அவர் போலீஸ் ஒரு வாட்டி வந்து பிடிச்சாங்க. அது போலீஸ் வந்து பிடிச்சது உண்மை மேம். நான் தான் ஒத்துக்கல, உண்மைதான் பிடிச்சாங்க தான், இல்லன்னு சொல்லியே. பேசிட்டு இருக்கும் போது பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க அப்படி பண்ணினீங்களா இல்லையா? அதான் மேம், போலீஸ் வந்தது உண்மைதான், நான் பண்ணதா இல்லன்னு சொல்ல. அதான் சொன்னல, வீட்டுக்கு வந்து காசு கேட்கறதுக்கு டைம் இல்ல இல்லையா? அவங்க திடீர்னு அர்ஜென்ட் அம்மா உடம்பு சரியில்லை ஊருக்கு போறேன்னு கேக்குறாங்க. அப்படினாலும் ஒரு குடும்பத்தோட ஒரு வாழ்றது வீட்டுக்குள்ள வந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு உள்ள வருவாங்களா? தப்புதான் மேம், இல்லன்னு சொல்ல. நான் வந்தது தப்பு தான். அது ஒருத்தர் இல்லையா? அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க சொல்றாங்க. யார் நிறைய பேர் வந்தாங்க? செவரேறு குதிச்சு வராங்கன்னு. அது யாரும் நம்மளுக்கு தெரியாது மேம். அது இப்படி பிரச்சனை உங்க மேல கம்ப்ளைண்ட் சொன்னதா இல்ல அவர் வேற ஆள் கூட தொடர்பு? வேற ஆள் கூட தொடர்பு இருக்கு மேம். அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்களா? ஆமா, அதனால தான் நான் இப்படி பண்றேன். ஓப்பனா சொல்றேன், அதனால தான் நான் இப்படி பண்றேன். அவர் ஒழுங்கா இல்லாததுனால நீங்களும் தப்பு பண்றீங்க. நான் தப்பு ஒன்னையும் பண்ணல மேம். நான் பேசுறதுதான் தப்புன்றாங்களா, சரி நான் அதை கூட நிறுத்திக்கிறேன். யார்கிட்டயும் நான் பேசல மேம். அவங்க நான் ஜாலிக்கு பேசினா கூட அந்த பையன் சின்ன பையனை கூட வச்சுன்னுக்கிறேன்னா என்ன மேம் அர்த்தம்? அது இதுக்கு பின்னாடி வந்து சிவான்ற ஒருத்தங்கிறாங்க. இந்த மாதிரி எதனா சண்டைனா பிரச்சனைனா அவங்க வீட்டில் போய் தங்கிடுவாங்க. போலீஸுக்கு பேசினா வக்கீலுக்கு பேசினா அவங்க ஃபோன் பண்ணி பேச அவங்க போய் அங்கே நிற்பாங்க மேடம். உங்க வீட்டில் போய் தங்குவீங்களா? நான் உங்க வீட்டில் தங்கலையே மேடம். அவங்க வீட்டில் தங்கலை, அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. 10 நாள் எங்கே போனாங்க? நான் ஊருக்கு போனேன், எங்க ஊருக்கு ஆர்னிக்கு. வெச்சுக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு மேடம். வாழ்க்கை. நான் அதை ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பானு, சொல்லுங்க மேம். இத தவிர வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில? அவங்க ஹலோ, குடும்பத்தை பார்க்காம அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான். நான் இப்ப கூட நான் குடும்பத்தை பாக்குறேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேம். இவங்க பண்றது கும்பகோணத்துல யாரு இருக்கா? அந்த லேடிங்க வரணும். என் மேல இவ்வளவு சொல்றல, உன் மேல நான் சொல்றேன். அப்ப திருச்சியில வச்சிருந்தியா? அது யாரு நிரூபிச்சு காட்ட. இப்போ நான் வந்து இங்க உட்காந்து அவங்க இருக்கிற இடத்துல வலை போட்டா தேட முடியும். நீ எந்தெந்த ஊருக்கு போற, எந்தெந்த ஊருக்கு வர, இதே காட்டுராஜா தான் சொன்னா. எதுக்கு? மளிகை கடையில் மேடம் 2000 ரூபாய் தான் தரணுமா?
அந்த கடையில் போய் போன கூட நான் கடைக்காரங்க சொல்றது 4500 தரணும் சொல்லுங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க ஒய்ஃப் வந்து 2000 தரணும் கொடுங்க என்னமா நான் நேற்று தான் கட்ட 4500 சொன்னீங்க இன்னைக்கு வந்து 2000 சொல்லி அவங்க சொல்ல சொன்னாங்க அதனால நான் சொல்லிட்டேன் நீங்க வீட்டுக்கு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா பண்ணிட்டேன்னு சொல்ல புருஷன்ட்டே எந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க வாயை நான் திறக்கிறதுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது உனக்கு என்ன சொல்லியிருக்கான்னா 2000 ரூபாய் தான் கணக்கு ஆனா புருஷன்ட்ட 4500 சொல்லுன்னு சொல்லியிருக்கா 4000 ரூபாய் தான் சொன்னேன் அந்த ஃபேன் கார பீரோ காரெல்லாம் யார் கட்டுவா எனக்கு இந்த வச்சுக்கிறது கேட்டு காது புளிச்சு இல்ல போச்சு. எனக்கு- வேண்டாம் இவர் ஒழுங்குல இவரால் தான் அந்த பொண்ணு கெட்டதே நான் சொல்றேன் அதெல்லாம் எங்க வீட்டுக்கார கூட படுத்து புள்ள பெற்றுக்கிட்டோம் எங்க வீட்டுக்கார எங்களுக்கு 500 ரூபா கொடுத்தா புருஷ பக்கத்தில் படுப்போம் மேன் உங்ககிட்ட நான் பப்ளிக்காக சொல்றேன் அது வெளியாளுகிட்ட போற சம்மந்தம் தானே மேன் அதில் வச்சு இந்த பொண்ணை கெடுத்தான் மேன் ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல எனக்கு பைசா கொடுப்பாரா அவரு அவ பொண்டாட்டி பக்கத்தில் அப்பா படுத்து பைசா கொடுத்து உங்க பொண்டாட்டி கெடுத்துட்டாரு கெடுத்துட்டாரு. உங்க பொண்ணை கெடுத்துட்டாரா ஆமா நான் அது ஒன்றா சொல்லுவேன் கேள்வி இப்போ உங்க பொண்ணுங்க அந்த பழக்கம் வந்துடுச்சு சொல்றீங்க ஆமா அவனை வச்சு தான் இதுக்கு பழக்கம் மேல நான் என்ன பேசுறது நான் என்ன பண்ண சொல்லுங்க உடம்பு வச்சு நான் வண்டி ஏறேன் என்ன போய் கேட்கறான் அவனே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கு அந்த பார்த்து பேச்சு பேசக்கூடாது சொன்னேன் உங்ககிட்ட சொன்ன வச்சுக்கிறதேங்கிறத மாதிரி பேச அவுட் ஆஃப் த டிக்ஷனரி நான் அதை பத்தி பேசக்கூடாது பணத்தை கொடுத்து கேட்டுக்கிறது மேன் இவன் அங்கங்க பொம்பளைங்க கிட்ட போறது துட்டை கொடுத்துட்டு ஓடி போயிருது ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பொண்ணு என்னதான் தப்பு பண்றா என்னதான் தப்பு பண்ணா சிவா வச்சு போறா அவ்வளவுதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நான் பண்ண சொல்லிடுறேன் அதுக்கெல்லாம் முடியல அண்ணங்காரன மேல கை வைக்கிறான் மேடம் இவன் கம்முனுக்கிறான் மேடம் எனக்கு இன்னும் அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லம்மா இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் பானு நீ போறது பாதை சரியில்லை உங்க பொண்ணு தப்பான பாதையில போயிட்டு இருக்கா அவளை திருத்துங்க இப்ப 2 வாரமா ஒழுங்கா இருக்கிறாள் என் வீட்டுல தான் இருக்கிறாள் எங்கேயும் போலியே இவங்கிட்ட போனதான் அந்த மாதிரி பண்றாள் நான் பேசி பிரயோஜனம் இல்லை கிளம்புங்கம்மா கிளம்புங்க பேசி பிரயோஜனம் சரி மேம் நான் குழந்தைய வெட்டுன்னு போக மாட்டேன்